இல்ல டிஜிட்டல் நீங்க போகாம இருக்க முடியாது. அட்வான்ஸ்மெண்ட் போகும்போது நீங்க போய் தாகணும். நான் இன்னைக்கு நான் மாட்டு வழியில போவேன்னு சொல்ல முடியாது. கார்ல போய் தாகணும். ஸோ கொடுக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க டைமிங்க்கு. ஃபுல் டைம் காலைல இருந்து நைட் வரைக்கும் உட்காராம அது என்னன்னா ஈஸியர் ஆக்கிறதுக்காக பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, கையில போனை கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ அதுல வந்து நீங்க டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுங்க. எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும், நைட் இத்தனை மணிக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுபோக ப்ரொடெக்டிவா நிறைய கிளாஸஸ் வருது. பவர் அதாவது யூஸ்வலா அது என்னன்னா அந்த லைட் ரே படும்போது அதுல இருந்து வர லைட் ரேஸ் எல்லாம் கண்ணோட நரம்புகளையும் பாதிக்கலாம். ஸோ அதில் ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ், ப்ளூ கட் லென்ஸ் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி கிளாஸஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைமிங்கை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. ஃப்ரீயாக கொடுக்க வேணும், பட் பண்ணாமல் இருக்கவும் முடியாது. அந்த லாக்டவுன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ். ஆமாம். ஸோ டேப் ஆர் மொபைலை பேஸ் பண்ணி தான். இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட அந்த வே ஆஃப் லேர்னிங் வந்து மாறினாலும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஐகிளாஸ் போகிற சுச்சுவேஷன் தள்ளப்படுறாங்க. உலகத்தை நம்ம இனிமே இமேஜின் பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஒரு குழந்தைக்கு எப்படி பார்க்கணுங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். எல்லாருமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம நல்லதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் முதல் சொல்றது, ஒரு பேரண்ட் வந்து என் குழந்தை போன்ல இருந்து எடுங்கன்னா எடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். பட் அவங்க அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். வீட்டுல இருக்கும்போது எல்லாருமே போனை தூக்கி வச்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். போன் பார்த்தாலும் அவங்க 1 hour டிஸ்டன்ஸ், அதாவது கையில இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கணும், கண் லெவல்ல வச்சு பார்க்கணும். லைட்ஸ் எல்லாம் கரெக்ட் இலுமினேஷன் இருக்கணும். ரொம்ப இருட்டு லைட்ல ஃபர்ஸ்ட் படுத்துட்டு பாக்குறது, சாஞ்சிட்டு பாக்குறது, இதை அவாய்ட் பண்ணணும். ஸோ டைமிங்ஸ் இது வந்து இது வரைக்கும் பார்க்கணுங்கிறது ரொம்ப பெரிய பண்ணிட்டு பவர் வந்துச்சு. இப்பெல்லாம் 3 years 4 years கிட்ஸ்க்கே ஆஃப்டர் கொரோனா சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன், 6 மாசத்துக்கு வந்து ப்ராப்பர் ஐ செக்அப் பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைங்களை கண்ணில் எப்படி மொபைல் வந்து காப்பாத்துறதுக்காக நாங்கள் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஒரு கேம் ஜோன் வச்சிருக்கோம். முக்கியமா அவங்க குழந்தைங்க வந்து விளாண்டா இந்த 1 day கண்டிப்பா போன்ல இருந்து பார்க்கறத கட்டாயமா நம்ம அவாய்ட் பண்ணலாம். எப்படி பார்க்க நாங்களே கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ அதனால கிட்ஸை வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க. அதுக்குரிய மெத்தட்ஸை நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பரோ இல்ல புக் படிக்கிறீங்கன்னா எண்ட் டு இட் முடிஞ்சிருச்சு அதோட. பட் இப்ப அப்படி இல்ல, ரீல்ஸ் போக போக வந்துகிட்டே இருக்கும். அது நல்லா பாத்தீங்கன்னா அல்காரிதம் செட் பண்றதே உங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் வரும். உங்களுக்கு விஜய் பிடிக்குன்னா விஜய் இது மட்டும் தான் வரும், அஜித் பிடிச்சா அஜித் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ உங்களை அதை அடிக்ட் பண்ணிட்டே வரும். ஸோ அதனால என்ன, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, தூக்கம் சரியா வரல அதனால நான் ஃபோன் யூஸ் பண்றேன். அது அப்படி இல்லை. ஆக்சுவலா நீங்க ஃபோன் அதிக யூஸ் தூக்கம் வராது. இந்த பிரைட் லைட் கண்ணில் படும்போது சர்க்காடியம் ரிதம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால தூக்கம். அப்போ கொஞ்ச நாள் அதனால ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியோ இல்லை சைலண்ட் மோட போட்டு தள்ளி வச்சுட்டு ஒரு டைம் ஃப்ரேம் 10 மணிக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன், 10 o'clock அவ்வளோதான் வச்சிடணும். அது மெசேஜ் வந்தாலும் சரி, ஃபோன் வந்தாலும் சரி, அதை ஒதுக்கி வச்சுட்டாலே கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வரக்கு ஈஸியாக இருக்கும். பீடியாட்ரிக் குழந்தைங்களுக்கு கேட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 250 குழந்தைகள் மேலே ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் சார். போன வாரம் கூட ஒரு 40 நாள் குழந்தைக்கு பிறந்து 40 நாள் குழந்தைங்க ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்குவிண்ட் இந்த மாறுகண்ணெல்லாம் நம்ம ஒரு 2 years பேக் பண்ணிட்டு இருந்தோம். இடையில எங்களுக்கு டாக்டர் இல்லாத போனோம். இப்போ சார் வந்தனால இன்னைக்கு கூட ஒரு சர்ஜரி போஸ்ட் பண்றோம். ஸ்டார்ட் டூயிங் இட் அகைன். கேட்ராக்ட் சொல்றீங்களா? கேட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட குழந்தைக்கு 250 மேல 250 குழந்தைகள் மேல ஆப்ரேட். 50%, அதாவது உலக WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 50% ஆஃப் தி குழந்தைங்க பை தி இயர் 2050 நம்ம வீட்டுல வந்து 50% பிள்ளைங்க வந்து கண்ணாடி போட வேண்டிய அவசியம் வந்துருங்க. தட் மீன்ஸ் ஒரு வீட்டுல 2 குழந்தை இருந்தா ஒரு குழந்தை கண்ணாடி நோக்கி போயிட்டு இருக்காங்க, பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிவைஸ். ஸோ நம்ம குழந்தைங்க நம்ம தான் அந்த டிஜிட்டல் டிவைஸும் பார்க்க பழகணும், கண்ணையும் காப்பாற்றணும். அதுக்காக தான் சார் சொல்ற மாதிரி இந்த ப்ளூ கட் ரேஸ் எல்லாம் போட்டா ரொம்ப ஸ்ட்ரெயின். சார் உங்களுக்கு கேட்டாங்க, நம்ம இப்போ படிக்கிறதே ஸ்மார்ட் போர்டு, இப்போ மெயில் வருது, அதில் தான் ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கு. முடியுமா நோட் புக்கோட முடியும். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது மோர் ப்ரொடெக்டிவ். எல்லா ஸ்கிரீனையும் நம்ம போய் நம்ம ஒட்டிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம கிளாஸுக்கு போட்டுட்டு போய் அது ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன். சார் சொன்ன மாதிரி சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றது இதெல்லாம் வந்து மரபணு ஒரு ரெசிஸ்டர் கண்டிஷன், டாமினன்ட் கண்டிஷன் தான் சொல்லுவோம். ஒரு அப்பாவுக்கு இருக்க ஜீன், அப்பாவுக்கு மட்டும் இருக்க ஜீன்ல ஒரு ஏதாவது குறைபாடு இருக்குன்னா, அம்மாவுக்கு இருக்க ஜீன் நல்ல விதமா இருந்ததுன்னா 2 ஜீனும் சேர்றப்ப அந்த வியாதி பரவாது. சொந்தத்துக்குள்ள இருக்கும் போது 2 பேருக்குமே அந்த ஜீன்ல ஒரு மரபணு ஒரு குறைபாடு இருக்கும் போது அது குழந்தைக்கு வந்து 2 ஜீனும் போகும். அப்படிங்கிறப்ப 2மே குறைபாடு ஜீன் இருக்கப்ப நமக்கு அந்த கண்டிஷன் அது கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்பா அம்மா அப்பாவை கண்ணாடி போட்டிருந்தா குழந்தைக்கு 50% சான்ஸ் அது கண்ணாடி போடுறது வாய்ப்பு உண்டு. அப்பா அம்மா 2 பேரும் போட்டிருந்தா அட்லீஸ்ட் 90% சான்ஸ் குழந்தைங்க. ஸோ இட் ரன்ஸ் இன் ஃபேமிலி. அது வர்றதுக்கு சான்சஸ் வருது. அப்படி நார்மலா கூட இருக்கலாம், அந்த குழந்தை நார்மலா கூட வரலாம். அப்படி வரணும் அவசியம் கிடையாது. என்ன விஷயமா குறைபாடை சரி பண்ண ஸ்குவிண்ட் சார், my Tamil although okay, it is no not problem, correct sir, but excuse me if I speak. I will convert it. Okay, so squint வந்து நிறைய காசஸ் இருக்கு சார் ஸ்குவிண்ட்டுக்கு. மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்களுக்கு வந்து கரெக்ட் கிளாஸ் கொடுத்தா 50% ஆஃப் த டைம் ஸ்குவிண்ட் கரெக்டாக அவங்க கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அவங்க ட்ராப்ஸ் போட்டு எவ்வளோ பவர் இருக்கு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கிளாஸ் கொடுத்தா 50% ஆஃப் த டைம் ஸ்குவிண்ட் கெட்ஸ் கரெக்ட்.
அதுலயே கரெக்ட் ஆலையா அதுக்கப்புறம் சம் எக்ஸசைசஸ் ஆர் தேர் லைக் சர்டோல் கம்ப்யூட்டர் எக்ஸசைசஸ் வி ஹேவ் பைனாக்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அந்த எக்ஸசைஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் அதுவும் கொடுத்துக்கு அப்புறம் ஸ்குவிண்ட் கரெக்ட் ஆலைன்னா then it has to go for surgery but செலவு சர்ஜரி ஸ்குவின்ஸ் இருக்கு ஏன்னா which will be there from birth young 6 months age 1 year age அந்த within 1.5 year 2 years உள்ள ஆபரேஷன். ஸோ பிறவில இருந்தே இருக்கிற மாறுகண்ணை 2 வயசுக்குள்ளே பண்ணிட்டா நல்லது. அதுக்கு மேல வர்றது கண்ணாடியில சரியாகலைன்னா அடுத்து எக்ஸசைஸ் சரியாகனா அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன். And the smart classes that you are on exercise sir drawstring exercises are there and the software exercises இந்த புஷ் ட்ரெயின் அந்த கண்ணுக்கு அந்த மூவ் பண்ணக்கூடிய இந்த மசில் மொத்தம் 6 மசில் இருக்கும். உள்ள வெளியே மேல கீழே இன்டார்ஷன் எக்ஸ்ட்ராஷன் ஒவ்வொரு மசிலுக்கும் தனித்தனியா அந்த எக்ஸசைஸ் மாதிரி வரும். அதை வச்சு விக்கண்டும். அதுல இப்ப இந்த பைனாக்ஸ் புதுசா ஒரு கம்ப்யூட்டர் அது அகைன் நீங்க சொல்ற மாதிரி அதுல தான் வருது. ஸோ டெய்லி ஒரு நாளைக்கு வீட்டுல 20 மினிட்ஸ் உட்காந்து ஒரு கேம் மாதிரி விளையாடணும். அந்த குழந்தை 60 நாளைக்கு விளையாடணும். அது ஸோ அந்த கேம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே வரும். ஸோ அந்த குழந்தை கேமும் போது கண்டிப்பா குழந்தைங்க வில்லிங்கா இருப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ முன்னாடி இது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ள அந்த பைனாக்ஸ் ரொம்ப பாப்புலரா இருக்கு. இது வெளிநாட்டுல இருந்துச்சு, நம்ம ஊர்ல 1 இயர் தான் ஆகுது. இது பண்ணதுக்கு அப்புறம் நாங்க சரியா ஆகாத எக்ஸசைஸ் நினைச்சு சர்ஜரி போகணும்னு நினைச்சது கூட இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ இது வந்துடுறோம். இதுலயே சரி வரலன்னா தான் we are going surgery. And smart online classes which you are asking in place of watching it on a mobile project it on a smart TV. ஸ்மார்ட் டிவி இருக்குல்ல இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் வீட்டில் ஸ்மார்ட் டிவி தான் இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க ஸ்மார்ட் டிவில போட்டு யூ கேன் சி லைக் யூ வில் சைல்ட் வில் பி சிட்டிங் அட் a distance of 6 feet. இப்போ நீங்க இப்போ யூடியூப் ரீல்ஸ் ஷார்ட்ஸே பாக்குறா கூட அது ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் பண்ணி அதுல கொண்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்வைப் ஈஸியா பண்ண முடியாது, நெக்ஸ்ட் போறது கஷ்டம். இது ரொம்ப ஈஸி. பக்கத்துல வச்சு பார்ப்பாங்க, நைட்டு தூங்க பார்ப்பாங்க, பெட்ஷீட்டுக்குள்ள வச்சு பார்ப்பாங்க. ஸோ உங்களாலே அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. டிவினா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண ஈஸி. டிஸ்டன்ஸ் கூட ரொம்ப பிரைட் லைட் பக்கத்துல இருக்கு. பெற்றோருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ முன்னாடி மாதிரி 10-15 குழந்தைங்க கிடையாது, 1-2 தான். நிறைய குழந்தைகள் குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை அப்பா அம்மாட்ட எனக்கு கண்ணு சரியா தெரியலன்னு சொல்றாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு வராங்க செக்அப். என்னன்னு கேட்டா எனக்கு பிஸியா இருக்கும் சாருங்கிறாங்க. நான் அந்த பேஷண்ட் ஃபர்ஸ்ட் கேட்பேன், இந்த நாட்டிலே மோடிக்கு அப்புறம் நீங்க தாங்க 2வது பிஸியா இருக்கீங்க. ஒரு 2 குழந்தை கண்ணு தெரியலன்னு சொல்ல அது சும்மா சொல்லுதுன்னு நினைச்சேன் சார் அப்படிங்கிறாங்க. செக் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற நம்ம குழந்தை நம்ம தான் கேர் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு அது சரியா தெரியாது. இந்த சோம்பேறி கண்ணுன்னு சொல்றதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், பண்ணாதான் இம்ப்ரூவ் ஆகும். இவங்க பண்றது இல்லை எக்ஸசைஸ் சரியா, ஏன்னா அவங்களோட சோம்பேறித்தனால அவங்க சரியா பண்றது இல்லை. அந்த குழந்தை 18 வயசு வரும்போது டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்காது, வேலைக்கு போக முடியாது. அந்த ரொம்ப நிறைய இது வரும். அது பெற்றோர் ஃபர்ஸ்ட் திங். இந்த மாதிரி பண்ணும்போது நாங்க பெற்றோரை தான் ஃபர்ஸ்ட் திட்டுவோம். நீங்க பண்றது ரொம்ப தப்பு, ப்ராப்பரா அது செக்அப் கொண்டு போன ஒழுங்கா கொண்டு போங்க. அதே மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க. முன்னாடி காக்கா பார்த்தா இப்ப காக்காவே இல்லை, ஸோ அதனால ஃபோன் தான் கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்ல, பட் அதுவுமே டைம் தான். ஸோ பெற்றோர் ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் சில்ட்ரன் ஃபர்ஸ்ட். அதான் அதாவது இப்ப நமக்கு வலது கை இடது கை இருக்கு. வலது கையில் எழுத முடியும், இடது எழுத முடியுமா? முடியாது. இது சோம்பேறி கை. ஏன்னா சின்ன பிள்ளைந்தே உங்க பிரெயின் இந்த கையை மட்டும் தான் யூஸ் பண்ணுது, இதை யூஸ் பண்ணல. அதே மாதிரி சில பேருக்கு 2 கண்ணு இருக்கும், உங்களுக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு கண்ணு தான் நல்லா இருக்கும், ஒரு கண்ணுல பார்வை ஒரு 80% தான் இருக்கும். அது கண்ணாடி போட்டாலும் இம்ப்ரூவ் ஆகாது. சின்ன பிள்ளைந்தே இருக்கலாம். அது குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியாது, செக்கப்ல தான் தெரியும். ஏன்னா அவங்க ஒரு கேமரா கொடுத்து போட்டோ எடுக்க சொன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலா அவங்க பிரெயின் ரைட்டு தான் கொண்டு போகும். நீங்க ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா நீங்க வலது கையில வாங்கணும் நீங்க நினைக்கிறீங்க, அது அப்படி கிடையாது. உங்க டாமினன்ட் ஹேண்ட் ரைட்டை உங்களை அறியாம வலதுக்கு தான் போகும், இடத்துக்கு போகாது. நம்ம சொல்ல வலது கையில வாங்கி பழகுன்னு. ஸோ அதே மாதிரி அந்த ரைட்டை ஒரு கடை வீக்கா இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸோ செக் பண்ணும்போது தான் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 10 வயசுக்கு முன்னாடி எப்படின்னா 10 வயசுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கிற இந்த ஒரு கண்ணை மூடி இந்த கண்ணில் எக்ஸசைஸ் கொடுப்போம். இப்போ அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இல்லை. அதுக்கு தான் இந்த பைனாக்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. அது 10 வயசுக்குள்ள தான் ட்ரீட்மெண்ட். 10 வயசுக்கு மேல ட்ரீட்மெண்ட் இல்ல போங்க அவ்வளவுதான் சொல்லி விட்டுருவோம். இப்ப இந்த பைனாக்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் 50-60 வயசு இருந்தா கூட அதுல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது. அதெல்லாம் இப்பதான் நாங்க லேட்டஸ்டா பாக்குறோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட். புதுசா அந்த பைனாக்ஸ்ங்கிற ட்ரீட்மெண்ட் சின்ன பிள்ளைங்க கேம்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஃப்ரீ கேம்ப் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல கன்செஷன், எல்லாமே ஃப்ரீ தான். செக்அப் எல்லாமே ஃப்ரீ தான் பண்ணி கொடுக்குறோம். கண்ணாடி வேணுங்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப டிஸ்கவுண்டட் பிரைஸ் தான் நாங்கள் கண்ணாடி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்ணா நாங்கள் பண்ணி கொடுத்தா நாங்களும் ஸ்கூல்ஸ் அப்ரோச் பண்றோம். இல்லையே நிறைய வில்லேஜஸ் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். நிறைய வில்லேஜ் நாங்கள் பண்றோம். சைலண்டா பண்ணிட்டு இருக்கிறோம். மாதிரி நிறைய பண்றாங்க, பட் நிறைய அங்கேயும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா ஜென்ரலா ஒரு குழந்தைய 3 வயசுல இருந்தே கண்டிப்பா செக் பண்ணிக்கிறது பெட்டர். மாறுகண் இது இல்லைன்னா, மாறுகண் இருந்தா பிறந்த உடனே கொண்டு வந்து காட்டுறது பெட்டரா. மாறுகண்ணோ இல்ல கண்ணில் தண்ணி வருதோ, கண்ணில் பூளை வருதோ, கண்ணு சிகப்பா இருக்குன்னா உடனே கூட்டு வந்துருங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட முகத்தை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி பொருள் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் அறிகுறிகள். பட் ஒரு நல்ல ஹெல்தி குழந்தையா இருந்தா கூட
கண்டிப்பா 3 வயசுல இருந்து எவ்ரி இயர் ஒரு செக் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்ப லேட்டஸ்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. முன்னாடிலாம் வந்து குழந்தைகளை கோஆபரேட் பண்ணி ஸ்கேன் பார்க்கறதே கஷ்டம். இப்போ மெஷின்ல ரொம்ப ஆட்டோமேட்டிக் தான். குழந்தை எவ்வளவு மூவ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா போய் பிக்சர் எடுத்து வந்துடும். அவ்வளோ அட்வான்ஸ்ட் மெஷின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும் அதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லீப்லெஸ் நைட் இருந்ததுன்னா ஒரு 2 நாளைக்கு கூட அந்த ஐ வந்து ரெட்டிஷ் ஆகும். சார் மெயினா வந்து நம்ம தூங்குறதே கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறது. நீங்க ரெஸ்ட் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹெட்ஏக் வரும் வருது. அதே மாதிரி கண்ணு எப்படி ரியாக்ட் பண்ண தெரியும்? ஒன்று தண்ணி வரும் இல்லை கண்ணு ரெட்டு கொடுக்கும். கடவுளோட படைப்பே ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் நீங்க தூங்கணுங்கிறது தான் படைப்பே. அதுல நீங்க அனிமல்ஸா இருந்தாலும் சரி ஹியூமனா இருந்தாலும் சரி அந்த 8 ஹவர்ஸ் நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆக வேண்டியது. ஸ்லீப்லெஸ் வரும்போது அதுக்கேற்றபடி உங்க பாடி எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் இருக்கா செய்யும். ஸோ அதெல்லாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றது பண்ணி தான் ஆகணும். 6 ஹவர்ஸ் டு 8 ஹவர்ஸ் தூக்கணும்னா கண்டிப்பா நீங்க பண்ணி தான். ஸோ வெயில்ல நேரம் படக்கூடாது. ப்ரொடெக்டிவ் காகல்ஸ் போட்டுக்கோங்க. லூப்ரிகேட் ஐ ட்ராப்ஸ் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதில். ரெகுலரா எல்லாருமே செக் பண்ணிக்கணும். இப்போ கண்ணில் இருக்க ப்ராப்ளம் வந்து பார்த்தா தான் தெரியும். நாட் ஒன்லி குழந்தைங்களுக்கு இல்லை, ஜென்ரலா எல்லாருமே ஃப்ரீக்வெண்ட் செக்அப் கண்டிப்பாக மேண்டேட்.